பண்ற மனநிலையை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றத அவன் மறைமுகமா பண்ணிட்டு இருக்கான். நானா கொடுத்தவனை காலி பண்ண நீ என்கிட்ட வந்து டிமாண்ட் பேசிட்டு இருப்ப, நீ எல்லாம் வெளியில போற, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றது எல்லாமே அவன் பண்ணிட்டு இருக்கான். அவன் அதுக்கு நிறைய பேர் இங்க பலிகடை ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, பொருளாசை பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்றாங்க, நான் பிழைச்சா போதுன்ற மாதிரி உள்ள மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அப்பாவி மக்கள் எல்லாம் மாட்டிக்கிறோம். அப்படி மட்டும் வேணும் போயிட்டு இருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், எல்லாரும் வருவாங்க, நாங்களும் பேசுவோம், அவங்களும் பேசுவாங்க, யாரையாவது கேள்வி வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஒரு 3 மாசம் திரும்ப ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி மக்களை கூட்டுவோம், பிரச்சனை பண்ணுவோம், எல்லாரும் வருவாங்க. அது இங்கே அரசியல்வாதிகள் மட்டும் தான் அப்படியே இருப்பாங்க, அதிகாரிலாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எழுதுறது என்ன சொல்றாங்கன்னா, அங்கே போன தடவை இந்த டிஜே வெளி கொடுத்துருப்பாரு, இப்போ அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ல இங்கே ராஜஸ்தான் போயிட்டாரு, இல்லை சத்தியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்ததுனால தான் எதுவுமே பண்ணவே முடியல. 5 வருஷமா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ அவ்வளவு கனடி அளவுக்கு தண்ணி வெளியேற்றிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு தண்ணி ஏன் ஊருக்கு உள்ளாங்க, அந்த தண்ணி ஏன் மண்ணு தண்ணி தானே இங்க போட்டு போர் போட்டு புரிஞ்சு இந்த மண்ணை தான் உறிஞ்சி எங்கேயோ பாத்திட்டு இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்க நான் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், இடத்த கொடுத்துட்டோம், சொத்தை கொடுத்தாச்சு, சொந்த பணத்தை கொடுத்தாச்சு, எல்லாமே விட்டாச்சு. இந்த ஊருன்னா ஒரே நாளே உருவான ஊர். அந்த ஊர் நீங்க வரப்போய் பார்த்துருப்பீங்க. கிழக்கு தெரு, தெற்கு தெரு, வடக்கு தெரு, எல்லா ஊர்லயும் ஒரு கோயில், எல்லா ஊர்லயும் ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒரு நாள் உருவானது. அது இதை நீ எல்லாம் இடிச்சு எடுத்து முடிச்சுட்டோம்னா அங்கே போய் திரும்ப எல்லாம் உருவாக்க முடியுமா? எவ்வளவு ஊரெல்லாம் முடிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் கிடையாது, எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நாங்க வந்து டூர் விட்டு போற மாதிரிலாம் கிடையாது. NLC வந்து என்னதான் கொடுக்கணும், பொடி விட கொடுக்கட்டும், எல்லாருக்கும் வேலை கொடுக்கட்டும், எது கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காது. இந்த நம்ம இப்ப வெளியூர் போனா என்ன சொல்லுவாங்க, வந்தா குடின்றோம். ஒரே ஜாதியா இருந்தாலும் ஒரே மதமா இருந்தாலும் வெளியூருக்கு போனா ஒன்னா பண்ணுவான், உனக்கு என்ன வெளியூருக்கார பையன்டான்னுவான். நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அங்க போய் அடிமையா வாழ்றதுக்கு நான் என் ஊர்ல ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவேன். அதனால எங்க ஊரை எடுக்கலாம் தேவையில்ல, எனக்கு கொடுக்குற மாதிரியும் கிடையாது. இது உனக்கு இன்னொரு சூழ்ச்சி. 2016 அந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா நோட்டீஸ் விட்டாங்க, இந்த ஊரை NLC எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா எடுக்கல. இன்னைக்கு எடுத்துட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எடுக்காம என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் எடுக்க போறேன் அப்படின்றான். சரி எடுத்தா என்ன தருவோன்னு கேட்டா 2014 நோட்டீஸ் போட்டோம் தெரியுமா, அன்னைக்கு எத்தனை வீடு இருந்தது அதுதான் என் கணக்குல அப்படின்றாங்க. அன்னைக்கு ஒருத்தன் 15 வயசு இருந்திருக்கும், இன்னைக்கு 10 வயசு எத்தனை 25 வயசா இருக்கும். அவர் கல்யாணம் பண்ணிருப்பான், கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில் வச்சிருப்பாங்க, 2-3 வீடா பிரிச்சிருப்பாங்க. அப்ப 4-5 குடும்பம் மாறி போச்சு. ஒரு வீட்டை 2 குடும்பம் வருதுன்னா 100 குடும்பத்துல கிட்டத்தட்ட அது ஒரு 5 குடும்பம் மாறிட்ட போகுது. அதெல்லாம் என் கணக்குல கிடையாது அப்படின்றான். பத்திரப்பதிவு முடக்க வச்சிருக்காங்க முதல்ல. நீங்க மத்ததெல்லாம் விடுங்க, அவன் எடுக்கட்டும் எடுக்காம போட்டு அதெல்லாம் அப்புறமா பேசலாங்க. பத்திரப்பதிவு முடக்கி வச்சிருக்கான். என் இடம் வந்து ஊர் பேரே முதல்ல மாத்திட்டாங்க. பாந்திரபுரம் ஊராட்சி இருந்தாலும் ஊர் பேர் இருக்கும், ஊர் பேரை மாத்திட்டு நெய்வேலி நகரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரீசார்ஜ் இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் நாங்க, எல்லாருக்கும் திருப்பி யாருக்கு கொடுத்தாலும் மொத்தமா கொடுத்தாலும் சரி, தனித்தனியா ஒரு வீட்டுக்கு அமைச்சாலும் நாங்க உடனே போயிட்டு ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு எடுக்காத இடத்துக்கும் சார் அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு 10 வருஷமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே போனா இங்க வராத NLC எடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் மாலாவரத்துல அவங்கள்ட்ட கொடுத்த லெட்டர் மனுக்கு மட்டும் அப்படியே ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும். ஆனா என்ன பண்றாங்க, NLC கொடுக்குறோம்னு சொல்லி இடம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்புறத்துல இருக்கு சார், அவர்கிட்ட ரிஜிஸ்டரே கிடையாது. அதுக்கு எதுவுமே எங்களுக்கு இங்க உள்ள எதுவுமே கிடையாது. கொடுக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடம் ரீச் ஆகுது. எதையாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணா அந்த இடத்துல ரீச் பண்றாங்க. அந்த இடத்த யாரு வாங்குறாங்கன்னா இந்த இடத்து கொடுக்க தடியா இருக்காங்க இல்லையா, அவங்க சம்பந்தப்பட்ட அந்த இடத்த வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க போய் அந்த இடத்த கொடுத்துறாங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப NLC நான் உன் இடத்த அளக்க வரல, அவங்க இடத்த அளக்க வரன்றாங்க. அவங்க அந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரீஸ் ஆபீஸ்ல போய் ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா ரீஸ் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, NLC லெட்டர் வாங்கிட்டு அப்படின்றான். NLC கீழே வந்துட்டு வருவாய்த்துறை வேலை செய்யுதா, இல்ல வருவாய்த்துறை கீழே NLC வேலை செய்யுதா, அங்க போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்க. அவன்கிட்ட ஏன் நான் போய் லெட்டர் வாங்கிட்டு வரேன், அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து அவங்க பத்திரம் பண்றாங்க. அவங்க என்ன எப்படி நமக்கு லெட்டர் கொடுக்குறாங்கன்னா, நான் அவன் இடத்த உனக்கு கொடுத்துறேன்னு எழுதி இது என்ன சட்டம், அது உண்மையா புரியல எங்களுக்கு. ஒரே ஒரு கோரிக்கை தான், முதல்ல பத்திரப்பதிவு மொத்தம் நீங்க மாத்தி கொடுங்க. அதை மாத்தினாலே எல்லாமே பிரிச்சு அவங்க பேர்ல எழுதிப்பாங்க. இன்னைக்கு கொடுக்குற ஒருவேளை கொடுக்குற மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா இன்னைக்கு கொடுக்குற அந்த பெனிஃபிட் இல்லையா, அதுவே அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டுல 3 பிரிச்சு எழுதிடுவாங்க, 3 பங்கா கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க, ஒரு நிமிஷம்.
ஆமா 11 கொடுத்துருக்காங்க 17 வருது இப்ப ரீசெண்டாவும் கொடுத்துருக்காங்க அப்பையில இருந்து 10 தொடர்ந்து கொடுக்குறீங்க 2014 வந்து 1 கிலோமீட்டர் அந்தாண்ட கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் இடையில ஃபுல்லா ரீச் ஆகுது இவன் வாங்கிட்டு அங்க போய் தங்கிடுவான்னு சொல்லிட்டு அங்க முதல்ல லாக் பண்ணிட்டான் கொல்லி வழியை ஃபுல்லா க்ளோஸ் ரோட்டுக்கு எங்கட எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா எங்கெங்கெல்லாம் புறம்போக்கு இருக்கு இல்லையா, ஒரு ஊர்ல புறம்போக்கு எதுக்கு இருக்கும், மக்கள் கூடி உட்காரத்துக்கு, போக்குவரத்துக்கு போறது வரதுக்கு, ஒரு ஓடைக்கு, ஒரு களம் போட, ஒரு சுடுகாடு போட, இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்க முதல்ல என்ன எழுதிடுறாங்க எப்படி வெளியே வந்து போயிட்டு வந்து வருஷம் ஆரம்பிச்சு 2025 நடந்திருக்கு வரப்போகுது. இப்ப 97 போட்டு அமெண்ட் பண்ற என்னமோ 6,000 பழிச்சுட்டு தரேன்றான். 97க்கு அப்புறம் 2013 போட்டாங்க. எதையுமே அவன் கதை வாங்க மாட்டான், என்ன பண்ணாலும் கதை வாங்க மாட்டான். இதுக்கப்புறம் ஏதாவது என்ன சொல்றது, அப்புறம் அந்த பழைய ஆளுங்க மாதிரி ஏதோ பண்ணதான் உண்டு. எல்லாத்தையுமே போட்டு லாக் பண்ணிட்டு எப்படியா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி எங்க போறது, லோன் வந்தாலும் இந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியல. அடமானம் போகணும்ல, மாத்தி எழுத முடியல, ஒரு படிப்பு செலவு, ஒரு கருமாதி, ஒரு காலேஜ் படி, கல்யாணத்துக்கு எதுக்குமே பண்ண முடியல. எல்லாம் கை காலம் வச்சுட்டு முடக்கமா வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஊர்ல. நாங்க மக்கள் ரெடியா இருக்கோம் உங்க பின்னாடி வரதுக்கு. நீங்க என்ன செஞ்சு சொல்றீங்க அதை நாங்க ஒபே பண்றோம். எங்களுக்கு எங்க ஊர் அப்படியே இருக்கணும். இல்லன்னா மக்கள் விருப்பப்படுறா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவ்வளவுதான். என்னைக்கு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், அது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். முதல்ல பத்திரப்பதிவு மட்டும் நீங்க பிரிச்சு விட்டுருங்க. பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு அவன் ரிலீஸ் பண்ணிட்டாலே அவன் என்கிட்ட வரமாட்டான். அதான் வரமாட்டான். ஏன்னா ஒரு வீட்டுல 5 பர்சன் 5 பேர் பிரிச்சு எழுதிருவாங்க. 5 சொத்தாயிடும். அப்ப 5 பெனிஃபிட் அவன் கொடுக்கணும். அப்ப வரமாட்டான் அந்த பக்கத்துல. அன்புச்செல்வன் ஐயா கலெக்டர் இருக்குல்ல, அவர்கிட்ட போய் இதை முறையிட்டு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி யார் உங்களுக்கு பத்திரப்பதிவு முறைக்கிறது ரீச் ஆகும், நீங்க போங்க ரீச் ஆகும் கொடுங்க, ரீச் ஆகுனா வாங்க, ரீச் ஆகுனா வாங்க சொன்னாங்க. அந்த டைம் ஒரு 10-20 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு இல்ல ஒரு நாள் முற்ற கேட்டலாம். ஏன்னா இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சனே தெரியல. கடலூரோட முடிக்கிறாங்களா அந்த பத்திரப்பதிவு முடக்கத்துக்கு, இல்ல வெளியிலும் தெரிஞ்சனே தெரிய மாட்டேங்குது. இப்ப சமீபத்தில் வந்து வனதுராயபுரம் ஊராட்சியும் அந்த கைங்கொண்டாங்க ஊராட்சியும் ரீச் வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. ஏன்னா மிஸ்டேக் என்னன்னா, இங்க கிருஷ்ணா கார்டன் சொல்லிட்டு ஒரு இடம் போட்டாங்க. அதுல வந்து அதுல வந்து என்எல்சி எடுக்கப்பட்ட இடத்த வந்து மாற்றி அவங்க ரீச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால மேலேருந்து அவனுக்கு ப்ரெஷர் வந்து நீ எப்படி என்எல்சி எடுத்தா இன்னொரு அவனுக்கு மாற்றி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகிட்டு என்எல்சி இது வடலூர் ரீச்சார் என்ன பண்ணுறாரு, என்எல்சிக்கு தபால் எழுதுறாரு. எப்படின்னா எந்த இடம் எடுத்த இடம் எடுக்காத இடம் இன்ஸ்டோட் கொடு, 2 லெட்டரில் கொடு. அதை நான் கையில் வச்சுட்டு எதை ரீச் பண்ணலாம் பண்ண வேணாம்னு பார்த்து நான் ரீச் பண்ணிக்கிறேன். அந்த லெட்டர் வர வரைக்கும் கைங்கொண்டாம் பேராச்சும் வானதிராபுரம் ஊராட்சி எந்த ரீச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரீச் வச்சுட்டாங்க. இப்போ ஒரு 20 நாளாக ரீச் நடக்காமல் நிற்குது. டோட்டலி எடுக்காத இடமா இருந்தாலும் ரீச் பண்ணாத வச்சுக்கணும். இப்போ இதில் வருவாய்த்துறை வந்து அவங்க ரோல் ஏதாவது ரெவன்யூ என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பண்றது இல்ல. என்எல்சி சொல்றது அப்படியே கேட்கறாங்க. அவ்வளவுதான். இப்ப யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க என்எல்சி இந்த லோக்கல் இருக்க வர இவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு அப்படியே மடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் போய் பத்திரப்பதிவுத்துறை வடலூர்ல போய் நம்ம முற்றை கேட்டோம்னா இதுக்கான சொல்யூஷன் அன்னைக்கு நம்மள்ட்ட டிஎஸ்பி வாக்குறுதி கொடுத்து போனார்ல, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி தான். அப்புறம் அவங்ககிட்ட யாராவது தொடர்பு வந்தீங்களா, பேசுறீங்களா? அந்த அதிகாரியை தெரியும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ரோட்டை மறுபடியும் வெட்டுறதுக்கு, அந்த கல்வி சைடில் வெட்டுறதுக்கு அவங்க வேலை ஆரம்பித்தாங்க. நம்மள மாதிரியே அந்த ஜனங்க எல்லாமே அந்த வண்டியை 2ஐயும் பிளாக் பண்ணி நேற்று வச்சு சாயை பிடிக்க வச்சுட்டாங்க. சரி. அந்த பிரச்சனை வந்து மதியானம் 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போச்சு. என்எல்சி ஆஃபீஸர் யாரும் கிட்ட வரல. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஐயா அன்றைக்கி நடந்த சம்பவம், நீங்கள் ரோடை வந்து கட் பண்ண மாட்டோம் தான் சொன்னீங்க, திருப்பி கட் பண்ணிட்டாங்க, ஜனங்க சாயை பிடிக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு லிமிட்டு எதுன்னு கேட்டார். வடலூர் லிமிட்டுன்னு. வடலூர்னா வடலூர் இன்ஸ்பெக்டர் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு வர வச்சார். வடலூர் இன்ஸ்பெக்டர் வந்தார். வடலூர் இன்ஸ்பெக்டர் பேச்சு யாருமே கேட்கல. நாங்கள் விட மாட்டோம், என்ன சார் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க இடையில ஒரு இடத்துல போவார். அவனா ஃபோனில் இருந்தால் சிஜிஎம்கிட்ட பேசிட்டு அவர் அங்கே வர சொல்லிட்டார், வாங்க எல்லாம் போன்ட்டு ஒரு 10 பேரை டைவர்ட் பண்ணிட்டு ஜனங்களை அங்கேயே உட்கார வச்சு இழுத்து போயிட்டான். இன்ஸ்பெக்டரும் கூட வர, நானும் போகிறேன். வண்டி அங்கேயே நிற்குது. பேச்சுவார்த்தைக்கு போகிறோம். பேச்சுவார்த்தைக்கு போய் உட்காந்த உடனே அதிகார வர்க்கத்தில் அப்படியே கூட்டி மிரட்டுன்னு மாட்டோம். நான் நினச்சேன்னா சிஎஸ்எஃப் வச்சு உங்களை என்ன வேணால் பண்ண முடியும், நான் வந்து அந்த நிலைமைக்கு போக விரும்பல. சிஎஸ்எஃப் ஆஃபீஸரும் கூட உட்காந்துருக்கேன். நீங்கள் அங்கே போனீங்க? நீங்கள் அவன் நாங்கள் அன்னைக்கு சொன்னோம்ல,
இப்போ பேச போலீஸை அது மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்குல்ல உங்கள் மேட்ரு ஃபோனில் மிரட்டிட்டு நான் உங்களை கூப்பிடலையே பேச்சுறதுக்கு இன்ஸ்பெக்டர் தானே கூப்பிட்டேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்டேன். அப்போ நான் ஏன் போவோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் பிடிச்சி உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்காரனை ஒரு 4 பேர் கையில் வச்சுட்டு அந்த ரோட்டை வந்து உள்பக்கமாக கல்லுக்குடியில் திருப்பி லாஸ்ட்டு போய் அப்புறம் திருப்பி வடக்கு திருப்பி மேட்டில் வந்து ரோட்டை போட்டு விட்டுருங்க. ஜாயின் பண்ணல, ரோட்டை போட்டு விட்டுருங்க, அவங்க போயிட்டோம் நாங்கள் நடுவில் வெட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னாப்புல. நான் மட்டும் என்ன சொன்னேன், முதல்ல நீங்கள் ரோட்டை போடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டுறதுக்கு மிஷினை இறங்குங்க நான் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் அப்புறம் நீ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன், எதுக்கு முன்னாடி கட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டி விட்டாங்க. அப்போ நான் அமைதியாக உட்காந்துட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான், மண்ணை மட்டும் தான் வெட்டிட்டு தவிர ரோடு இன்னும் போடுறது. அதான் போயிட்டு அந்த தண்ணி விடுறேன்னு சொன்னாரு, அவரு தெரியும்னு சொன்னீங்க. அதுவும் தண்ணி விடல, போட்ட பைப் அப்படியே கிடைக்கும். நாளைக்கே ஜாயின் பண்ணி ஏன்னா இவங்க நம்மள ஏதாவது வேலை பார்த்துருவாங்கன்னு அவங்க பயத்தில் அப்போ சொல்லுவாங்க. அதோட மறுநாள் கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப அவஸ்தப்பட்டோம். போய் அங்கே உட்காந்து போய் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு லாரியில் கொண்டு தண்ணி கொண்டு கொடுத்தான். அதோட கட் பண்ணிட்டான் திரும்ப. இப்ப வேற யாரும் இதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி யாராவது பெண்களுக்கு ஐடியா இருக்கா? சொல்லுங்க, உங்க ஐடியாவை சொல்லுங்க. இல்ல நீங்க உட்காந்து கூட பேசுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற கருத்தை பதிவு செய்யுங்க. சொல்லுங்க, உங்க மனசுல பட்ட சொல்லுங்க. மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. கேட்கதான் வந்திருக்காங்க. என்னென்னமோ செய்யறாங்க, பேசுறா. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர். தண்ணி கண்டிப்பா மக்களுக்கு தண்ணி கண்டிப்பா கிடைக்கணும். வழி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போகவே முடியல, ரொம்ப சுத்து வழியா இருக்கு இந்த பக்கத்துல இருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும். விவசாயத்துக்கு தண்ணி கேக்குறாங்க. நீங்க என்ன நாங்க வரணும், ஊருக்குள்ள கிளம்பி வரணும்னு கேக்குறாங்க. சார் நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஊரவே எடுக்க வேணாங்க. நாங்க 10 ஊர் 8 ஊரை தாண்டி வரட்டோங்க. அத்திப்பட்டியில இருந்து ஊரை எடுத்துக்கிட்டே போவோம். இவன் கொடுக்குற காட்சி ஒரே ஒரு கல்லி வாங்கி கட்ட முடியாது, ஒரு சிண்டு மண்ணு வாங்க முடியாது. இவன் கொடுத்த காட்சி எதுக்கு மூல மீடியா பாருங்க. அப்ப கத்தணும் ரோட்ல